தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் ஏ டு இசட் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, அதாவது மிக முக்கியமான டாபிக். அதாவது குழந்தைகளோட பர்த் சர்டிஃபிகேட். அதாவது நம்ம குழந்தைகளோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதோட அவங்களோட கடைசி காலத்து வரைக்குமே அந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து எல்லாருக்குமே தேவை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஏதாவது பர்த் சர்டிஃபிகேட் தொலைச்சிட்டாலோ இல்லை எடுக்க முடியாத சூழ்நிலை காரணமாக இருந்தாலோ நம்ம வந்து எங்கேயுமே தேடி அறியாமல் நம்ம வீட்டிலேருந்தே ஆன்லைன் மூலமாக ஈஸியாக எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா 1910ஆம் ஆண்டு முதல் தற்போது 2025 வரையிலும் வந்து நாம் அந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து இலவசமாக வீட்டிலேருந்தே மொபைல் வழியாகவே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பில் பட்டன் எனேபிள் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ப்ரௌசரில் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வரக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். முதல்ல வர அந்த லிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து சென்னை கார்பரேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் போகும். அந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா அந்த லிங்க்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம மொழி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதாவது இங்கிலீஷ் வேணால் இங்கிலீஷ் வச்சுக்கலாம், தமிழ் வேணால் தமிழ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்த் அண்ட் டெத் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் இருக்கும். நாம் அந்த லிங்கை தான் செலக்ட் பண்ணணும். அந்த லிங்கில் தான் நம்ம வந்து இந்த பர்த் சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அந்த லிங்கை செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் எக்கச்சக்கமாக லிங்க்ஸ் இருக்கும். அது நமக்கு தேவைன்னா நம்ம அதையும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த பர்த் சர்டிஃபிகேட்டுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணணும் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 3 லிங்க் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய லிங்க் பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம அந்த லிங்கை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து அடுத்த பேஜ் போகும். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு லாக்இன் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நேம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது நீங்கள் எந்த நேம்னாலும் கொடுத்துக்கலாம். உங்களோட நேமை ஃபஸ்ட்டு வந்து அதில் தவறு இல்லாமல் என்டர் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் உள்ள மொபைல் நம்பர் வந்து அதில் நீங்கள் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். என்டர் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிற ஓடிபி பெருகு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து 6 டிஜிட்டில் இருக்கும். அந்த 6 டிஜிட் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற அந்த டேப் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். சக்ஸஸ்ஃபுல் வெரிஃபிகேஷன் அப்படி சொல்லி வந்துடும். அதில் ஓகேங்கிற பட்டன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஹோம் பேஜ் வந்துடுங்க. அந்த ஹோம் பேஜில் போயிட்டு நீங்கள் எந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பரை ஃபஸ்ட்டு நீங்கள் அதை என்டர் பண்ண வேண்டியிருக்கும். என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி பெறுக அப்படிங்கிற அந்த டேப் ஒன்று இருக்கும். நீங்கள் அந்த டேப்பை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷன் நம்பர் வரும். அந்த வெரிஃபிகேஷன் நம்பரை மறுபடியும் அந்த பாக்ஸில் 6 டிஜிட் கார்டத்தை நீங்கள் புக் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கொடுத்து முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகணும் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது குழந்தையோட பேர், குழந்தை பதிவு செய்யப்பட்ட டேட்டு, அப்புறம் குழந்தையோட அம்மா அப்பா பேர் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் ஃபில்லப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு தெரிஞ்சால் ஃபில்லப் பண்ணலாம், அப்படிலாம் அதை விட்டுடலாம். நீங்கள் குழந்தை பிறந்த தேதி வந்து கண்டிப்பாக என்டர் பண்ணியிருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிறந்த தேதி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இயரை செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் மந்தை செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து டேட்டை வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். செலக்ட் பண்ணி முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா அது ஆணா பெண்ணா திருநங்கை அப்படி சொல்லி 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த ஆப்ஷன் நமக்கு தேவையோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேப்சா கோடு இருக்கும். அந்த கேப்சா கோடை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா அந்த தேதியில் நம்ம எந்த தேதி கொடுத்துருந்தோமோ அந்த தேதியில் பிறந்த குழந்தைகளோட மொத்த லிஸ்ட்டும் வந்து, அதாவது பர்த் சர்டிஃபிகேட்டோட மொத்த லிஸ்ட்டும் வந்து அதில் ஷோ ஆகும். இதில் நம்ம குழந்தையோட பேர் என்னமோ அது அப்படி இல்லாமல் அந்த அப்பா அம்மா பேர் நம்ம சரியாக இருக்கும் பட்சத்தில் சைடில் பார்த்தீங்கன்னா வியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது லிங்கு மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த லிங்கை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து நமக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது ஒரு பிடிஎஃப் ஃபைலை வந்து அதில் ஷோ ஆகும். நாம் அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து அப்படிங்கிற பட்டன் வந்து செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது பார்த்திங்கன்னா அதில் பர்த் சர்டிஃபிகேட்டோட டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே எல்லாம் கரெக்டாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இது வந்து டிஜிட்டல் சர்டிஃபிகேட் தான். நமக்கு வந்து யார்கிட்டையும் கையெழுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஈஸியாக நம்ம யார்கிட்டையும் எந்தவித பணமும் கொடுக்காமல் எங்கேயும் அலையாமல் நம்ம வீட்டில் மொபைலில் இருந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். அப்படி ஒரு வசதி தான் இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1910ஆம் ஆண்டு முதல் 2025 வரைக்கும் நம்ம இந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ஒரு எளிய ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.